நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆச்சாரியாரே, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? காரணத்தை பார்க்க முயற்சி பண்றேன். தனி, இந்த கிழவன் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்ப பெரிய கதையா சொல்லுவான் பாரு. சிவ 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 சிவா, என் திவ்ய பார்வைக்கு தெரியறது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா குருவே? என்ன தவிர யாரால பார்க்க முடியும் ராமகிருஷ்ணா? என் திவ்ய பார்வைக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாராஜா மேல ஒரு கெட்ட சக்தி உலவிக்கிட்டு இருக்கு. ஐயோ குருவே, கெட்ட சக்தியா? அந்த கெட்ட சக்தி கிட்ட இருந்து எப்படி விடுபடுறது? மகாராணி, இந்த கெட்ட சக்தியை மகாராஜா கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்கு நான் ஒரு மகாயாகம் செஞ்சாகணும். தனி, இவன் பெரிய கேடியா இருக்கானே. இப்ப நாணயங்களை திருட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். மகாராஜா அவர் விருப்பப்படிதான் அறைக்குள்ள இருக்காரு. கெட்ட சக்தி எல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீங்க ஏன் எந்த நிலைமையில இருக்கீங்க? மணி வண்ண பண்டிகையில எப்பவும் முடிஞ்சு போச்சு. மகாராஜா வண்ணம் பூசி எதுக்காக விளையாடிக்கிட்டு இருக்காரு? மகாராஜாவுக்கு வண்ண பண்டிகை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தனியா கொண்டாடிட்டு இருக்காரு. எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? மகாராஜா, நாங்க எல்லாரும் உங்களை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கோம். நீங்க 3 நாளா அறைய விட்டே வெளியில வரலையே. 3 நாள் ஆயிடுச்சா? 3 நாளா? ஆமா மகாராஜா. நேரம் எவ்வளவு வேகமா போச்சுன்னே தெரியல. பெரியவங்க சொன்னது உண்மைதான். கலைஞர்கள் அவங்களோட கலையில முழுகி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. பகல் என்ன, இரவு என்ன? யாரு கலைஞர்? என்ன கலை மகாராஜா? ஆமா, யாரு கலா? அந்த கலாவோட உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கலைஞன் சொன்ன மகாராணி. சரியா சொன்னீங்க மகாராஜா. எனக்கும் அப்படிதான். சௌதமினியோட கலையில மூழ்கி இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த புனிதமான நாட்டிய கலையில என்ன மறந்து மூழ்கி பார்க்கும்போது தெய்வீக அனுபவம் ஏற்படுது. ஆமாம் குருவே. ஆனா மகாராஜா, நீங்க அப்படி எந்த கலையில மயங்கி போயிட்டீங்க? எதுக்காக நீங்க குடும்பம், வீடு, நாடு எல்லாத்தையும் மறந்துட்டீங்க? எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஆமா. அருமை. வாங்க, நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. மகாராஜா கூப்பிடுறாரு, போலாம். இதுதான் அந்த கலை. இதுதான் கடந்த 3 நாட்களா என்ன கட்டி போட்டு வச்சிருந்தது. ஆஹா, அருமை மகாராஜா. என்ன ஒரு கலை! அற்புதம்! என்ன ஒரு கலை நயத்தோட அந்த துணியை நீங்க காய போட்டிருக்கீங்க மகாராஜா. அற்புதம்! குருவே, கலை இந்த துணிக்கு பின்னாடி இருக்கு. ஒரு நிமிஷம். எல்லாரும் ஆச்சரியப்பட தயாரா இருங்க. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரோட கையால செய்யப்பட்ட அற்புத கலையை பார்க்கிற முதல் வாய்ப்பு உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நாட்டு மக்கள் எல்லாரும் இத பார்க்கும்போது அவங்களோட மகாராஜா எவ்வளவு பெரிய கலைஞன்னு அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் இந்த ஓவியம் பிடிச்சிருக்கா? இப்போ நீங்க சொல்லுங்க குருவே,
இந்த ஓவியத்தை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது? மகாராஜா எனக்கு மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா குருஜி உங்க ஓவியத்தை பார்த்து வாயடைச்சு போனதுனால அவர் வாயிலிருந்து வார்த்தை வரலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே குருவே? குருவே, உங்க வார்த்தை வெளியே வந்துதான் ஆகணும். சொல்லுங்க, இந்த ஓவியத்தை பார்த்தா உங்களுக்கு என்னதான் தோணுது? சொல்லுங்க 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 குருஜி. டனி, இந்த படத்தை பார்த்தா அறிவுள்ளவனுக்கே எதுவும் புரியாது, அப்புறம் நம்ம குருவுக்கு மட்டும் எப்படி புரியும்னு சொல்ல. இங்க பாரு தனி, நம்ம 3 பேரும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ஆமாமா, பண்ணவே கூடாது. போ. ஆமா குருவே, நீங்க சொல்லிதான் ஆகணும். இந்த படத்துல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மகாராஜா, எனக்கு எல்லாம் தெரியுது. எனக்கு இதுல மொத்த பிரபஞ்சமும் தெரியுது. பிரபஞ்சமா? ஆமா, பிரபஞ்சம். அதாவது தாயார் யசோதாவுக்கு குழந்தை கிருஷ்ணரோட வாயில உலகமே தெரிஞ்சது இல்லையா? அதே மாதிரிதான் மகாராஜாவோட இந்த கலையில பிரபஞ்சத்தையே நமக்கு காமிச்சிட்டாரு. நன்றி மகாராஜா, உங்களுக்கு நன்றி. மகாராஜா கிருஷ்ண. இல்ல குருவே, இது பிரபஞ்சம் இல்லையே. இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரியலையா? எனக்கு உண்மையிலே அவமானமா இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய மகான், என்னோட குரு ஆச்சாரியார். பாருங்க, இந்த ஓவியத்தோட கலை உங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்க. இங்க வேற யாராவது புத்திசாலி இருக்கீங்களா? மகா மந்திரியாரே. மகாராஜா, நீங்க சொல்லுங்க, இந்த ஓவியத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு. அது 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 வந்து அது மகாராஜா, எனக்கு அது அது இந்த ஓவியத்தை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது மகாராஜா. அதாவது எனக்கு வந்து நான் நாள் முழுக்க நம்ம நாட்டோட விஷயத்தை கவனிக்கவே நேரம் பத்தல மகாராஜா. ஆனா மகாராஜா, உண்மையான கலை ரசிகர் நீங்க தானே? அது உண்மைதானே மகாராஜா? மகாராணி சின்னாதேவி. மகாராஜா, நான் சொல்றேன் மகாராஜா, இங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. நான் இது என்னன்னு சொல்றேன். எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, 3 நாளைக்கு முன்னாடி நாம ஒரு அழகான மாலை வாங்கணும்ல, அதுதான் இது. பாருங்க, இதுதான் அந்த மாலை. அதுல முத்துக்கள் பதிச்சிருக்கு, விலை உயர்ந்த வைரம் இருக்கு. வைரமா? சரிதானே மகாராஜா? இது வைர மாலை தானே? அதெல்லாம் இல்ல மகாராணி திருமலம்பா, இது உங்களுடைய வைர மாலை இல்ல. ராமா ஜாக்கிரதை, கடைசியில அம்பு ஒண்ணுதான் குறி வைக்க போகுது. பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, மன்னனுடைய அறிவுரையாளர் நீங்க தான். எல்லாரை விட புத்திசாலியாச்சே. நீங்க சொல்லுங்க, இந்த ஓவியத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சொல்லுங்க 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கா? அது மகாராஜா, எனக்கு தெரியறது உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நீங்க பாக்குறது மந்திரியோட கற்பனையை விட வித்தியாசமானது. ஆனா மந்திரியோட கற்பனையை குருவால புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு புத்தி மழுங்கிடுச்சா? ஏன் இப்படி வளர்றீங்க? மகாராஜாவோட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ராமகிருஷ்ணா. அந்த பதில தான் விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க குருவே. மகாராஜா, உங்க கேள்விக்கான பதில் அவரவர் பார்வைக்கு ஏத்த மாதிரி மாறும்னு சொல்ல வரேன். புரியலையே. நான் புரிய வைக்கிறேன். ஒரு பாத்திரத்துல பாதி தண்ணி இருந்தா சிலர் பாதி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் பாதி காலின்னுவாங்க. அதான் சொல்றேன், அவங்க உங்க பார்வையை பொறுத்து அது மாறும். அதே மாதிரி குருவுக்கு உங்க ஓவியம் பார்த்தா பிரபஞ்ச மாதிரி தெரிஞ்சது. ஆனா சின்ன மகாராணிக்கு உங்க படத்தை பார்த்தா நவரத்ன மாலை தெரிஞ்சது. அதே மாதிரி மகாராஜா, ஒவ்வொருத்தருக்கும் உங்க படத்தை பார்த்தா ஒவ்வொன்னு தெரியுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த ஓவியம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, பேச்ச மாத்தாதீங்க. இது என்னங்கறத ஒரே வார்த்தையில சொல்லுங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம் ஆச்சாரியாரே. அட, என்ன இது? வாங்க 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 கோத்வாலையா, இந்த ஓவியத்தை பாருங்க, அற்புதமான ஓவியத்தை பாருங்க. இந்த ஓவியத்தை பார்த்து என்னங்கறத எல்லாருக்கும் சொல்லுங்க.
ஐயோ பண்டித ராமகிருஷ்ணா, இத போய் ஓவியம்னு சொல்றீங்களா? கோத்வாலையா கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த இத ஓவியம் எல்லாம் சொல்லாதீங்க. இது ஓவியமும் இல்ல, காவியமும் இல்ல. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு விசித்திரமான ஓவியத்தை பார்த்ததே இல்லை. கோத்துவாலையா தயவு செஞ்சு அமைதியா இருங்களேன். நான் ஏன் அமைதியா இருக்கணும்? நான் உண்மையை பேசுவேன். ஐயோ ஐயோ, அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? யாரோ கொஞ்சம் நிறங்களை எடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம்னு தேய்ச்சி விட்டா அத போய் நீங்க ஓவியம்னு சொல்லுவீங்களா? இந்த ஓவியத்தை வரைஞ்ச அந்த கலைஞரை நான் பார்த்தே ஆகணும். அட, இதை விட அழகா சின்ன குழந்தை கூட படம் வரையும், தெரியுமா? கோத்வால், கோத்வால் ஐயா, இந்த படத்தை வரைஞ்சதே மகாராஜா தான். கோத்வால உடனே கைது பண்ணுங்க. வாழ்நாள் முழுக்க இவரை சிறையில அடைங்க. ஐயோ ஐயோ மகாராஜா, நீங்க பிறவி கலைஞன் மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். கோத்வால் சொன்னது சரின்னு இங்க யாராவது சொல்றீங்களா? மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஓவியத்துல அம்மா, கோட்டுவால் அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டாரு? அவருக்கு தோணுது அவர் சொன்னது தப்பா? எடுங்க. எது எடுக்க சொல்ற? இந்த தண்ணி எடுத்து குடிங்க. நீங்க அப்படி என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நானும் அததான் சொல்றேன் சாரதா. மகாராஜா வரைஞ்ச ஓவியம் எல்லாருக்குமே புரியணும்ன்ற அவசியமே இல்ல. அதுவும் சரிதான். இது மகாராஜாவோட சர்வாதிகாரம். என்னது? நில நடுக்கமா? ஐயோ லாமா, எது? நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ லாமா, எனக்கு பயமா இருக்குது. என்னை இடுப்புல தூக்கி வை. யாருன்னு தெரியலையே. உங்களுக்கு தெரியாதா? கோத்வாலோட மனைவி குமுதவல்லி. என் பேட்டியை விடுங்க. அட, என்னமா பண்ற? உன் குழந்தைகிட்ட என் பேட்டியை விட சொல்லு. அந்த பக்கம் போங்க. சரி சரி, நீங்களே உட்காருங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன். அண்ணா நில்லுங்க, எனக்கு பசிக்குது, நானும் வரேன். சரி வா. தங்கம். பால் எல்லாம் தீர்ந்து போச்சு. எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குதே. வீட்ல வேற எதுவும் இல்லையா? ஐயோ, எல்லா பாலையும் நீ குடிச்சிட்டியா? இந்த வீட்ல எவ்வளவு பால் இருந்தது? நிப்பாட்டுங்க. அமைதி. உங்களுக்கு என்னங்க வேணும்? இவங்க எல்லாருமே என்னோட பசங்க தான். இன்னையில இருந்து நாங்க இங்கதான் இருக்க போறோம். இவ்வளவு பசங்களா? எல்லாரும் உங்க பசங்களா? ஏன், ஏதாவது சந்தேகமா? இல்ல இல்ல, ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் அங்க அமைதியா
நான் தான். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஏன் இங்க வந்தோமா? ஏன்னா உங்களாலதான் இப்ப இவங்களோட அப்பா சிறைச்சாலையில இருக்காரு. இனி இவங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. எல்லாரும் சமையல் கட்டுல போய் பாருங்க, கண்டிப்பா சாப்பிட ஏதாவது இருக்கும். யாரும் சமையல் கட்டுக்குள்ள போக கூடாது. யாருக்கு என்ன வேணும்னாலும் சரி, சாரதாவே சமைச்சு எடுத்துட்டு வருவா. நீங்க கவலைப்படாதீங்க பசங்களா, அத்தை உங்க எல்லாருக்கும் சுட சுட சமைச்சு தருவாங்க. அத்தையா? அப்புறமா மறக்காம எனக்கும் சேர்த்து சமைச்சிட்டு வாமா. ஐயோ சாரதா, சீக்கிரமா போய் ஏதாவது சமைச்சிட்டு வா, இல்ல இவங்க வீட்டையே ரெண்டாக்கிடுவானுங்க. போமா. அருமை ராமா, வீட்டையே அன்னச்சத்திரமா மாத்திட்டியே. அக்கம் பக்கத்து கிராமத்துல இருந்து பசங்களை வர சொல்லவா? வாய மூடு. நான் வாய மூடிடுவேன். சரி, இந்த பசங்களை என்ன பண்ண போற? ஏதாவது செஞ்சே ஆகணும். இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நேற்று சில அறிஞர்கள், வித்வான்கள், விஜயநகர பேரரசோட சிறந்த அறிவாளிகளால என்னோட கலைய புரிஞ்சிக்க முடியாம அப்படியே தவிச்சு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால மனசுல கவலையோட கையில என்னோட ஓவியத்தோட நான் தனிமையில ஓய்வெடுக்க போயிட்டேன். அப்பதான் என் மனசுக்கு விஜயநகர பேரரசு மக்களோட கலைய ரசிக்கிற திறமை குறைஞ்சிடுச்சுன்னு புரிய வந்துருச்சு. இது கவலையா இருக்கு. அப்பதான் நான் ஒரு உண்மையான சிறந்த கலைஞனை சந்திச்சேன். அவரு என்னோட ஓவியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, என்னோட கலைய ரசிச்சாரு. நீங்க எல்லாரும் இதுக்காக வெட்கப்படணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்கெல்லாம் மகான் இல்ல, அவர்தான், அந்த கலைஞர் தான் சாட்சாத் இறைவனோட அருள் பெற்ற கலைஞர் அவரு. மன்னிக்கணும் மகாராஜா, அந்த மாபெரும் கலைஞர் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா குருவே, இன்னைக்கு இப்பவே அந்த கலைஞரை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவரை பாருங்க, அவர்கிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்கோங்க. உண்மையான கலை அப்படின்னா என்னன்னோ, கலைஞன் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி. கடவுளால மட்டும்தான் இந்த கலையை புரிஞ்சுக்க முடியும். மனுஷங்களால முடியாத காரியம். தக்கடு 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 தக்கடு. அட, இது பொம்மையெல்லாம் வித்த சின்ன பாப்பாவாச்சே. இந்தாங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க, நல்லா இருங்க. வாங்க வாங்க, நீங்க என் பக்கத்துல வாங்க. வாங்க வாங்க வாங்க. அப்படிதான், என்னோட பக்கத்துல உட்காருங்க. இவங்க தான் நான் சொன்ன அந்த சின்ன கலைஞர், விஜயநகர பேரரசோட மிக சிறிய கலைஞர், அரண்மனை தோட்டக்காரரோட மகள். இவங்க தான் என் ஓவியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க பிறவி கலைஞர். புரிஞ்சுக்கிட்டீங்களா குருவே? அது எப்படி புரியும் மகாராஜா? இந்த குழந்தை குதிரை மாதிரி தடக்கு 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 தடக்குன்னு வந்தா என்ன புரியும் மகாராஜா? பெரியவங்களுக்கெல்லாம் எதுவும் புரியாதா என்ன? இங்க பாருங்க, இது உங்க குதிரையோட வால். இது என் குதிரையோட வால் தான். அதனால்தான் நான் இந்த பொண்ண பிறவி கலைஞர்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா ஆனா மகாராஜா, இது எப்படி பார்த்தா குதிரையோட வால் மாதிரி தெரியுது? இதுல எல்லா பக்கமும் பல வண்ணங்கள் இருக்கு, புல்லு மாதிரி இருக்கு.
நாலா பக்கமும் வளர்ந்த புல்லு மாதிரி இருக்கு. இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவங்க குதிரையோட வாள்னு சொன்னா சொன்னதுதான். ஏன்னா இவங்க தான் உண்மையான கலைஞர். இங்க பாருங்க பண்டிதரே, அதாவது ஒரு குதிரை காத்துல தாவி குதிச்சு ஓடும்போது அதோட வால் காத்துல பறக்க தானே செய்யும். அப்ப குதிரையோட வால் காத்துல அலைபாயும் இல்லையா? இது கூடவா உங்களுக்கு புரியல? புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. நீங்க போங்க, நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு ஜில்தாரி. அப்புறம் அன்பா இவங்கள ஜில்லின்னு கூப்பிடுவாங்க. சரியா சொன்னீங்க கிருஷ்ணதேவராயரே. ஐயோ, இங்க பாருமா, மகாராஜாவை இப்படி பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாது. உனக்கு தெரியாதா, மகாராஜா வயசுலயும் பதவியிலையும் உன்னை விட ரொம்ப பெரியவரு. ஏன் பேரை சொல்லக்கூடாது? நான் ஒரு கலைஞர், இவரும் கலைஞர். எங்களுக்குள்ள பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம்லாம் இல்ல. அருமை. குருவே உங்க கேள்விக்கு அருமையான பதில சொல்லிட்டாங்க. நான் இதை ஏத்துக்கிறேன். நீங்க என்ன என்னுடைய பேரை சொல்லியே கூப்பிடலாம். அப்புறம் நான் இந்த சின்ன கலைஞரை பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால நான் இவங்களுக்கு பரிசளிக்க விரும்புறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்க கலைய புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் என்னோட கலைய புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். புரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? ஆமா, இத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா நான் புரிஞ்சுப்பேன். அப்படின்னா உங்ககிட்டயும் ஒரு சிறப்பான கலை இருக்குன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஒண்ணும் இல்ல, 3 கலைகள் இருக்கு. 3 கலைகளா? 3 கலைகளா? இது என்னமா கலை? இதை விட சிறந்த கலைநயத்தை விஜயநகர சிற்பிகள் தினம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இதுல என்ன? 3 ஒரே மாதிரி தான் இருக்கு. இதோட சிறப்பை நான் சொல்ல மாட்டேன். நான் எதை சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு அர்த்தம் ஊடகமா மறைஞ்சிருக்கும். இந்த 3 சிலைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசமும் இல்ல. எந்த வித்தியாசமும் தெரியல. வித்தியாசம் இருக்கு. ஒரு கலைஞரோட கஷ்டம் உங்களுக்கு புரியாது குருவே. இவங்க 3 பொம்மைகளுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா வித்தியாசம் இருக்கு. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். வித்தியாசம் இருக்கும். அப்ப சொல்லுங்க, 3க்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க கிருஷ்ணதேவராயரே. நான் சொல்லவா? இந்த 3 பொம்மைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றது எனக்கு தெரியும். என்னோட இந்த திறமையான அரசவை உறுப்பினர்கள் 3 பொம்மைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். இவங்க தவற திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். இப்ப நான் உங்க எல்லாருக்கும் சவால் விடுறேன். உங்கள இப்ப யாராவது இந்த 3 பொம்மைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சா நல்லது. ஒருவேளை நீங்க யாரும் கண்டுபிடிக்கலனா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்படின்னா சரி, உங்களோட இந்த அரசவையில யாராவது ஒருத்தர் இந்த 3 பொம்மைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா என்னோட தோல்வியை நான் ஒத்துப்பேன். ஆனா ஒருவேளை கண்டுபிடிக்கலனா என்னாகும்? நான் ஜெயிச்சிடுவேன். அப்புறம் கிருஷ்ணதேவராயர் கிட்ட நான் என்ன கேக்குறேனோ அத அவரு எனக்கு கொடுத்தே ஆகணும். எந்த கேள்வியும் கேட்க கூடாது. ஏத்துக்கிறேன். கேள்வி கேட்காமலே தருவேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் சும்மா சொடக்கு போடுறதுக்குள்ள முடிச்சிருவேன். வித்தியாசம் கண்டுபிடிக்கிற விளையாட்டை நான் நிறைய விளையாடி இருக்கேன். இதுல இருக்க வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல தாத்தா. தாத்தாவா? தாத்தாவா? மணி, இந்த சின்ன பொண்ணு நம்ம குருஜியோட உண்மையான வயசை கண்டுபிடிச்சிட்டா. அதான் இந்த கிழவனோட முகத்தை பார்த்தாலே தெரியுதே. இங்க பாரு பல்லி, தப்பு மன்னிச்சுக்கோ. ஜில்லி, ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. விஜயநகரத்தோட ராஜகுரு ராஜ புரோகிதர் தத்தாச்சாரியார்னா என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது.
குடுமா இந்த வித்தியாசங்களை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா தாத்தா, இப்ப உங்களுக்கு வயசாயிடுச்சு. அதனால நீங்க இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க கண்டிப்பா பல மாதங்கள் ஆகும், பல வருடங்கள் கூட ஆகலாம். அதனால வேற யார்கிட்டயாவது ஒப்படைங்க. என்னால முடியும்னு போது மத்தவங்க கிட்ட ஏன் சொல்லணும்? குடுமா. இல்ல, இப்ப என்ன ஆச்சுமா? முதல்ல நீங்க சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணணுமா? என்ன சத்தியம் பண்ணணும்? பொம்மைகளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு நீங்க எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த பொம்மைகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது எனக்கு உடனே தெரிய வந்துடும். அப்படியா? இந்தா, நான் சத்தியம் பண்ணிட்டேன். குடு. என்னாச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணும் இல்ல, என்னோட பொம்மைகள் கீழே விழுந்து உடையாம இருக்க அத பிடிச்சேன், வேற எதுவும் இல்ல. நான் தான் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சுமா? ஆமா, இப்ப உங்க உயிரை நான் தான் காப்பாத்திருக்கேன் தாத்தா. ஆனா நீங்க பேசுறத பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே தெரியலையே. நான் சொல்றது சரியா? அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? ஆமா, நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீங்க அம்மாவுக்கெல்லாம் அம்மா. நீங்க பாட்டி அம்மா. நான் பேச்சுல சொன்னேன். பேச்சுல நான் பாட்டி தான். கள்ளி, மன்னிச்சிருமா ஜில்லி. எனக்கு இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் அவகாசம் கொடு. நான் நாளைக்குள்ள இதுல இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடுறேன். சரி குருவே, உங்களுக்கு ஒரு இரவு அவகாசம். இன்னைக்கு இரவு இந்த பொம்மை எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும். ஆனா நாளைக்கு பொழுது விடியற வரைக்கும் தான் அவகாசம். நாளைக்கு காலையில இந்த 3 பொம்மைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க சொல்லலன்னா அதை நான் ராஜகுரு பதவிக்கான அவமானமா நினைப்பேன். கடவுளே, இந்த காட்சியை பார்க்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு. இது எங்க பயமா இருக்கு? இது ரொம்ப அழகா இருக்கு. உங்க 2 பேருக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஆமா குருஜி, ஒரு கண்ணு ரொம்ப சின்னதா இருக்கு, ஆனா இன்னொரு கண்ணு ரொம்ப பெரிய திருட்டு கண்ணு மாதிரி இருக்கு. என்ன தனி? ஆமா மணி. இல்ல, இந்த கண்ணுல சூழ்ச்சிங்கிற பேச்சுக்கே இடமில்ல. 2 ஒரே மாதிரி தானே இருக்கு. நாங்க பொம்மைய பத்தி சொல்லல, உங்க கண்ணை பத்தி தான் சொல்றோம் குருஜி. நீங்க பாக்குறத பார்த்தா உங்க கண்ணு தானா கலண்டு கீழே விழுந்துற போல இருக்கே. குருஜி, இப்பதான் உங்க உண்மையான முகமே வெளியே தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன். உண்மையதான் சொல்றேன். ஆஹா, என்ன பத்தி நீங்க 2 பேரும் பெருமையா நினைச்சிருக்கீங்களே. இங்க வாங்க. என்ன துணிச்சல் இருந்தா என்னையே அசிங்கப்படுத்துவேன், சாம்பலாக்கிடுவேன். முட்டாள்களா? ஏன் இப்படி முட்டாள் மாதிரி நிக்கிறீங்க? உதவாக்கறீங்களா? பொம்மை கண்ணை பார்க்க சொன்னா என் கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு உதவி பண்ணுங்க. சரிங்க குருஜி. ஆமா, இந்த சத்தம் எங்க இருந்து வருது? குருஜி, உங்களுடைய பயங்கரமான உருவத்தை பார்த்து ஏதோ பேய்ங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த பொண்ணு வெளியே போய்கிட்டு இருந்தா. உங்க தரிசனத்துக்காக நான் தான் உள்ள கூட்டிட்டு வந்தேன். உங்ககிட்ட
இந்த பொண்ணு ஆசீர்வாதம் வாங்கினான்னா இவ வாழ்க்கை நல்லா இருக்குங்க. கிழவன் இந்த பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண போறானா? அப்புறம் நல்லா இருக்கிற பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிருமே மணி. அருமை வர்ணமாலா, அருமை. என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்து வச்சிட்ட. இப்ப இந்த குழந்தை மூலமாவே இதற்கான வித்தியாசங்களை நாம கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் கொடுமைப்பா, கொடுமை. கடவுளே, இந்த கிழவன் இந்த சின்ன பொண்ணை ஏமாத்த போறான். இவன் நரகத்துக்கு போயிருவான். நீ வேணா பாரு. நீ ஏன் மாட்டி விடுவியே? குழந்தை வா, இங்க வந்து பக்கத்துல உட்காரு. எவ்வளவு அன்பான குழந்தை. சரிம்மா, நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தரேன். நீ ஒண்ணு மட்டும் சொல்றியா? இந்த பொம்மைக்குள்ள என்ன வித்தியாசம்? வாய முடுங்க வயசான தாத்தா. ஜில்லி, அவருக்கு இதுக்குண்டான பதில் ஏற்கனவே தெரியுமா? அவர் உன்னை சோதிச்சு பாக்குறதுக்காக தான் அப்படி கேக்குறாரு. என் சுவாமி அவரோட மந்திர சக்தியால எதை வேணும்னாலும் தெரிஞ்சுப்பாரு. அப்படிதானே சுவாமி? ஆமா ஆமா, அப்படிதான் அப்படிதான். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அப்படின்னா நீங்க உங்களோட திவ்ய சக்தியிலேயே தெரிஞ்சுக்கோங்க. குருஜி, குரு மாதாவை முதல்ல உள்ள அனுப்புங்க. இல்லன்னா இந்த குழந்தை கிட்ட இருந்து கத்துக்கிற வாய்ப்பை கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மகாராஜாவோட கோப பார்வையில இருந்து உங்களோட திவ்ய திருஷ்டியால கூட உங்களை காப்பாற்ற முடியாம போயிடும். ஏதாவது பண்ணுங்க குருஜி. வர்ணமாலா, நீ என்னமா பண்ற? நீ போய் இந்த குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா. களி, ஜில்லி, உனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இனிப்பான மாம்பழச்சாறு வேணும். அப்புறம் புளிப்பான நெல்லிக்காய் வேணும். அப்புறம் சுட சுட பருப்பு சாதம் வேணும். சுட சுட இன்னும் ஏதாவது? வேணாம். சரி, குழந்தை என்னென்னலாம் கேட்டதோ அதெல்லாம் நீ கொண்டு வா. சீக்கிரமா கொண்டு வா. சரி வாமா, நான் உனக்கு எல்லாத்தையுமே சாப்பிடுறேன். வேணாம் வேணாம் வேணாம், குழந்தை இங்கேயே இருக்கட்டும். நீ போய் எடுத்துட்டு வா செல்லம். திரும்பவும் சொல்லுங்க. நீ போய் எடுத்துட்டு வாமா. இது இல்ல, அது. எது? எதை சொல்ற? அதான் முதல்ல சொன்னீங்களே சுவாமி. அதுவா? செல்லம், என் கண்ணே, போமா, போய் எடுத்துட்டு வா செல்லம். சரிங்க, போமா. இல்லங்க, நானும் உங்க கூட வரேன். வாமா. அட ஜில்லி, பண்றான் பாரு. ஜில்லி போச்சு. என்ன பண்றது? குருஜி, தலையில கைய வச்சுக்கிட்டு இப்படியே அழுதுகிட்டு இருந்தா ஒண்ணும் ஆக போறது இல்ல. போங்க, போய் அந்த குழந்தைய பிடிக்க. அப்படியே பிடிச்சு அந்த குழந்தைகிட்டயே ரகசியம் என்னன்னு கேளுங்க. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. போங்க போங்க. ஏதாவது செஞ்சே ஆகணும். மணி வேணுமா? லாமா, பாத்தியா லாமா, இவனுங்கெல்லாம் என்ன பாதா படுத்துறானுங்க. நான் நேற்று ராத்திரியும் தூங்கல, இப்போ என்னால தூங்க முடியல. இவனுங்க என்னோட மணியும் திட்டானுங்க. கவலைப்படாத குண்டப்பா, உனக்கு தூக்கம் வருதுல, நீ வா என் அறைக்கு வந்து தூங்கு. வா. இவையே இங்க தூங்கிட்டு இருக்கா? அம்மா, அவ்வளவுதான் அவ்வளவுதான் போச்சு. பொறுங்க. அம்மா அம்மா, ஒண்ணு இல்லையம்மா.
ஐயோ வேண்டாம்மா, விடுங்க விடுங்கம்மா. எழுந்துட்டாங்கன்னா ஒரு வழி ஆயிடும். குமுதா தூங்குனாதான் நல்லது. தூங்கிட்ட விடுங்க. என்னங்க தூக்குங்க. ஐயோ உனக்கு வேற சொல்லுமா சாரதா, என்னால தூக்க முடியாது. ஐயோ இவ்வளவு இல்ல, கைய தூக்கி சத்தியம் பண்ண சொன்னேன். நீங்க அந்த கோத்வால சிறையில இருந்து சீக்கிரமாவே வெளியே கொண்டு வந்தாகணும். இல்லன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நாசமாயிடும். இங்க பாத்தியா குண்டப்பா, உன்னோட மணி இப்ப என்கிட்ட இருக்கு. லாமா, என்னோட மணி. ஏதாவது பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாம்பழ சாறு சுவையா இருந்துச்சு. சுவை இன்னும் நாக்க விட்டு போகல. வாமா வாமா கள்ளி. குருஜி, ஜில்லி ஜில்லி. ஜில்லி, உன்னோட பசி நல்லா அடங்கிடுச்சாமா? சரிம்மா, சொல்லுமா, இந்த பொம்மைகள்ல என்ன வித்தியாசம்? ஜில்லி, என்னம்மா என்னம்மா, ஏதாவது ஒரு குறியீடாவது சொல்லிட்டு போயேன். முதல்ல ஊஞ்சல் ஆட்டி விடுங்க தாத்தா. அப்ப சரி. தத்து ஊஞ்சல் ஆட்டிடவே ஜில்லி ஊஞ்சலில் உறங்கிடுவா. தத்து ஊஞ்சல் ஆட்டிடவே ஜில்லி ஊஞ்சலில் உறங்கிடுவா. அந்த வித்தியாசம் சொல்லு. மனிதர்களுக்குள்ள இருக்கிற அதே வித்தியாசம் தான் இதுக்குள்ளயும் இருக்கு. மனுஷங்களுக்குள்ள இருக்குமா? அது என்னப்பா? தூக்கம் தான். தூக்கமா? இதுவா அதுக்கான வித்தியாசங்கள்? இல்ல தாத்தா, பொம்மையே இல்ல, நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப தூக்கம் வருது. தூக்கம் ஏன் வருது? சரி, இங்க பாரு, ஜெல்லி குட்டி தூங்கறதுக்கு முன்னாடி வித்தியாசம் என்னன்னு எனக்கு சொல்லிடுமா. நான் இப்போ 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 உனக்கு இனிப்புகளை தரப்போறேன். ஜெல்லி. குருஜி, இனிமே காக்கா புடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க ஜில்லி தூங்கிட்டா குருஜி. தூங்கியாச்சா? மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அதே வித்தியாசங்கள் இருக்குதா? அது என்ன வித்தியாசமா இருக்கும்? அப்படி மனுஷங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்? கிடைச்சிருச்சு, பதில் கிடைச்சிருச்சு. எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. பதிலே கிடைச்சிருச்சா? ராமா, தண்டனை கிடைச்சது கோத்துவாலுக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறது நீதான். ஆமாப்பா, இந்த குமுதாவையும் பசங்களையும் இன்னும் எவ்வளவு நாள் தான் தாங்கிக்கிறது? ராமா, இப்படி ஏன் வெயில்ல அலைஞ்சுகிட்டு இருக்க? என் மேலையாவது கொஞ்சம் கருணை காட்டு. இப்ப நீ என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த கோத்துவால சிறைச்சாலையில இருந்து வெளியில கொண்டு வர வரைக்கும் நீயும் நானும் இப்படி வெயில்ல அலைஞ்சுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா வீட்டுலதான் இப்ப நம்ம 2 பேருக்கும் இடமே இல்லையே. ஆமாப்பா, இனிமே அம்மாவால தான் நம்மள காப்பாற்ற முடியும். ஆனா அம்மாவே பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்களே. நான் அந்த காளி அம்மாவை பத்தி பேசுறேன். அம்மா தாயே, எனக்கு உதவி பண்ணுமா. நான் இங்க தானே இருக்கிறேன். நீ தானே என்ன கூப்பிட்ட ராமா, அதான் வந்தேன். நான் அந்த அம்மனை கூப்பிட்டேன். நீ எங்க இருந்தமா வர? ரெண்டும் ஒண்ணு தானே. ஆமா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு தானே சொல்லுவாங்க. உன்னோட முகத்தை பார்க்கும்போது கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா. உனக்கு சிரிப்பு வருதா? நான் அனுபவிக்கிற பிரச்சனைகளை நீ அனுபவிச்சாதான் உனக்கு தெரியும். துன்பம் தான் இன்பத்தோட முதல் படி ராமா. இந்த பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஞானமா? வெளி தோற்றத்தை பார்க்காத ராமா, நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். நம்மளோட வெளி தோற்றம் முக்கியமே கிடையாது.
புரிஞ்சிடுச்சு. எங்க போயிட்டா? ரொம்ப நன்றிமா, என் பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. அச்சோ, உங்க நிலைமை ஏன் எப்படி ஆகணும் ராமகிருஷ்ணா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அரசவைக்குள்ள எதுக்காக இதையெல்லாம் தூக்கிட்டு வர்றீங்க? என்ன பண்றது மந்திரி ஐயா, என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா வணக்கம் மகாராஜா. என்ன விஷயம் பண்டிதர் ராமகிருஷ்ணா? இன்னைக்கு இந்த அரசவையை நீங்க காய்கறி சந்தையா மாத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். காய்கறி சந்தையா? மன்னிக்கணும் மகாராஜா, வீட்டுக்கு ஏகப்பட்ட விருந்தினர் வந்திருக்காங்க. காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது நேரம் ஆயிடும்ல, அதான் நேரம் இங்க வந்துட்டேன். ஏற்கனவே பசங்க தொல்லை தாங்கல, இதுல அந்த குண்டு வேற. என்னது? யார சொல்றீங்க? குண்டு இல்ல மகாராஜா, விருந்து வந்ததுல விலைக்கேத்த மறந்துட்டேன். வாங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். உட்காருங்க. குருவே. ராஜா வணக்கம் மகாராஜா. இவங்க கொடுத்த 3 பொம்மைகளோட வித்தியாசத்தை நீங்க கண்டுபிடிச்சிங்களா? ஆமா மகாராஜா. அப்படியா? அப்ப சொல்லுங்க என்ன வித்தியாசம் இருக்குன்னு. மகாராஜா, இந்த பொம்மைக்குள்ள என்ன வித்தியாசம்னா உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒண்ணுதான். குருவே, நீங்க சொல்றது எனக்கு புரியல, தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா மகாராஜா, கண்டிப்பா. இந்த 3 பொம்மைகளோட செயல்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு மகாராஜா. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் மகாராஜா. தனிமணி இங்க வாங்க. சொல்லுங்க குருஜி. இந்த புடி. மகாராஜா, தனி கையில இருக்கிற இந்த பொம்மைய நீங்க கவனமா பாருங்க. இந்த பொம்மைய நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க கடுமையா உழைச்சா மாதிரி களைப்பா இருக்கும். அப்புறம் இந்த நெத்திய பாருங்க. இந்த நெத்தியிலிருந்து வேர்வை துளிகள் வழியுது மகாராஜா. இது கண்டிப்பா ஒரு உழைப்பாளி வடிவம். மணி, எனக்கு என்னமோ இப்போ விஜயநகரத்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா தனி, இனிமே நம்ம வேற எங்கேயாவது போக வேண்டியதுதான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.